கொள்ளும் பல தகவல்களையும் பல செயல்பாடுகளையும் மற்றவர்களிடையே பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவை நமக்கு பயனுள்ளதாக இருப்பது போல் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் இன்றைக்கு என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். நம்ம ஒரு கடந்த 2 வருஷமாக பேசிக்கிட்டு வரோம். இதில் இந்த கற்றதும் கற்பித்தலும் அப்படிங்கிற ஒரு இதில் தலைப்பில் பல விஷயங்களை பேசியிருக்கோம். அதாவது ஆரம்பத்தில் மென்திறன்கள்னு ஆரம்பித்தோம். அங்கேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் வியாபாரத்திற்கு தேவையான திறன்கள், குடும்பத்திற்கு, உறவுகளுக்கு, இப்படி நிறையா பேசியிருக்கோம். உளவியல் சார்ந்த விஷயங்களை அதிகமாக பேசியிருக்கோம். இந்த வாரத்திலேருந்து எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டால், இன்றைக்கு எல்லா வீடுகளிலும் அதிகமாக என்ன சொல்ல விவாதிக்கப்படுகின்ற ஒரு விஷயம், ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம், ஆனால் யாரிடம் போய் கேட்பது அறிவுரை அப்படின்னு சொல்லி தெரியாத ஒரு விஷயம். சில இதில் இடங்களில் என்ன பண்ணுறாங்க, இதை ஒரு ட்ரைனிங்காக அதை கூட செய்கிறாங்க, பயிற்சி வகுப்புகள் நடத்துகிறாங்க. அந்த அளவுக்கு வந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி என்ன பிள்ளை வளர்ப்பு, ஆங்கிலத்தில் பேரண்டிங் ஸ்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் இதெல்லாம் தேவைப்படலை. அதாவது பிள்ளையை வளர்க்குறதுக்கு வெளியால் நம்மளுக்கு என்ன சொல்கிறதுக்கு, பிள்ளை வளர்க்குறதுங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயம், குடும்பத்திற்குள்ளே நடந்திருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு விஷயம். 8 குழந்தை 10 குழந்தை இருந்தாங்க, அப்புறம் 3 குழந்தை 4 குழந்தை இருந்தாங்க. இன்றைக்கி இருக்கிறது அதிகபட்சம் 2 குழந்தை. ஆனால் அந்த ஒரு குழந்தைய வளர்த்துறதுக்கு அப்படின்னா சாமானியப்படுறாங்க எல்லாம். அந்த அளவுக்கு இல்லை, முன்ன மாதிரி இல்லை. அதுதான் பிள்ளை வளர்ப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப சிரமமாக இருக்குங்கிறது தான் உண்மை. அதன் காரணமாக தான் இன்றைக்கி நிறையா அறிவுடையாளர்களும் எழுத்தாளர்களும் பயிற்சியாளர்களும் இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவர்களுடைய தகுதி என்னங்கிறது அடுத்த விஷயம். ஆனால் இந்த தேவை இருக்குங்கிறது உண்மை. மாறி வரும் சூழ்நிலையில் இன்றைக்கி எல்லாமே அந்நியப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பெரிய குடும்பம் சின்ன ஊர்களில் வாழ்ந்த சூழ்நிலை போய் பெரிய ஊர்களில் சின்ன குடும்பங்கள் வாழ்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டோம். முன்ன என்னன்னு கேட்டிங்கன்னா, மனிதர்கள் நிறையா இருந்தாங்க, அறைகள் சிறிதாக இருந்தது. இன்றைக்கு அறைகள் நிறையா இருக்குது, ஆனால் மனிதர்கள் ரொம்ப குறைவாயிட்டாங்க. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சோண்டு மனிதர்கள், எல்லாம் தீவுகள் மாதிரி ஒவ்வொருத்தரும் கதவை தாப்பால் போட்டு ஒவ்வொரு பக்கம் என்னென்னு போடுறான் விளம்பரமே, 3 பெட்ரூம் கொண்ட வீடு, 2 பெட்ரூம் கொண்ட வீடு. அப்போ 4 பேர் இருந்தால் அதில் ஒரு 5 ரூம் தேவைப்படுது அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி நம்மளுடைய வாழ்வு முறை மாறிப்போச்சு. நேரத்தை பகிர்ந்துக்கிறதும் ரொம்ப 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 குறைவாக போச்சு. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய நேரம், பொதுவான நேரம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக போச்சு. தொழில்நுட்பம் நம்மளை தூக்கிட்டு போயிடுச்சு எங்கேயோ. எல்லாரும் ஒரு கைபேசிக்குள்ளேயே இருக்காங்க. அதோட முக்கியமான ஒரு விஷயம், இன்றைக்கு எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, அடுத்த தலைமுறைக்கு அதிகம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு, நல்ல உணர்வில் ஆரம்பித்தது இன்றைக்கி அதீத அளவுக்கு அது போயிடுச்சு. ஒரு குற்ற உணர்ச்சி அளவுக்கு ஆயிடுச்சு. முன்ன ஒரு காலத்தில் 10 குழந்தைங்க 8 குழந்தைங்க இருந்தப்போ கூட என்னால் இவ்வளவு தான் செய்ய முடியும்னு இயல்பாக சொல்லிக்கிட்டு அந்த ஒரு வாழ்க்கையை அவர் ஏற்றுக்கிட்டு போயிடுவார். கடைசி வரைக்கும் வீடு கட்டலையேங்கிறது ஒரு பெரிய ஒரு இதுவாக குறையாக இருக்காது. இவ்வளவு தான் என்னோடய சம்பாத்தியம், இவ்வளவு தான் என்னால் செய்ய முடிஞ்சுது அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நினைக்கிறோன்னா, ஒரு குழந்தைய 2 குழந்தைய வச்சுக்கிட்டு உலகத்தையே கொண்டாந்து அவங்களோட காலடியில் கொட்டணும் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் அதிக அளவில் உணர்ச்சி வசப்படுறாங்க. அப்போ என்ன ஆகிடுது, அடிப்படையில் பந்தயம் ஆகிடுது. எங்கே இந்த பந்தயம்னா, பிறந்ததுலேருந்தே பந்தயம்தான். எல்லா இடங்கள்லையும் போட்டி, எல்லா இடத்துலையும். அப்படிங்கிறப்ப என்னென்னா, போட்டி மிகுந்த ஒரு வாழ்க்கைக்கு இவங்களை தயார்படுத்தணும். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், ஏதோ ஒரு இதுக்கு ஓட்டப்பந்தயத்துக்கு ஓடுறதுக்கு இவங்களெல்லாம் தயார்படுத்துகிற மாதிரியே தினசரி வாழ்க்கை போகுது. அவங்களுக்கு உணவு இது தான் கொடுக்கணும், இந்த மாதிரி தான் உடை அணியணும், இப்படி தான் அவங்க பேசணும், இவங்கக்கிட்ட தான் பழகணும் அப்படின்னு ஒரு இயற்கைக்கு எந்த விதத்துலேயுமே இசைவுத்தன்மை இல்லாத ஒரு நிலைமையை தான் உருவாக்கிட்டோம். அப்போ அந்த குழந்தை பிறக்கிறப்பவே கண்டிஷன்ஸ் நிறையா கொடுத்துட்றாங்க. கொஞ்ச காலத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தை அந்த கண்டிஷன்ஸை திருப்பி போட ஆரம்பிக்குது. அது வரைக்கும் இவங்களுக்கு சிரமம் தெரியறதில்ல. அதுக்கப்புறம்
எல்லாமே அந்த குழந்தை முடிவு பண்ணுற காலத்தில் பெற்றோர்களுக்கு ஒரு மனச்சோர்வு வருது. நான் இப்படி இல்லவே இல்லையே, எங்கள் அப்பாவை கண்டா நான்லாம் பயந்துப்பேன், எங்கள் அப்பா முன்னாடியே பேச மாட்டேன், அவர் சொன்னால் சரிம்மே, அவர் சொன்ன பொண்ணை தான் கல்யாணம் பண்ணேன், அவர் சொன்ன இதில் வேலையில் தான் சேர்ந்தேன், நான் எல்லாமே அம்மா அப்பா அப்படி சேர்ந்தோம். ஸோ என்னோடய காலத்தில் பார்த்தா நான் எது நடந்தது பூரா எங்கள் அம்மா அப்பா சொல்லி, ஆனால் எனக்குன்னு வர்றப்ப என்னோடய குழந்தைங்க முடிவு பண்ணுறாங்க. அப்போ நான் எப்போ தான் முடிவு பண்ணுறது? ஒரு சாண்ட்விச் ஜென்ரேஷன் நான் சொல்லுவேன் அடிக்கடி. இது இப்போ இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வயது வளர்ந்தவர்களை இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வந்து ஒரு சாண்ட்விச் ஜென்ரேஷன். ஏன்னா ஆரம்பத்தில் அம்மா அப்பாக்களுக்கு பயந்தும் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு பயந்தும் வாழ்கின்ற ஒரு அவலமான நிலை. அதுதான் உண்மை. நாகரிக உலகத்தில் ஆரம்பித்து வச்சது நம்ம தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி என்ன ஆகிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைகள் சொல்வது மட்டும்தான் எந்த ஒரு ஆர்டரில் இன்றைக்கி போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இவங்கள விளம்பரதாரர் கேட்டால் சொல்லுவாங்க, விளம்பரங்கள் முழுக்க முழுக்க யாரை நோக்கி இருக்குது? குழந்தைகளை நோக்கி தான். குழந்தைகள், பெண்கள், ஆண்கள். சுந்தர ராமசாமி ஒரு அழகான ஒரு நாவல் எழுதியிருப்பார். அதனுடைய பேரும் இதுதான். என்னோட குழந்தைகள், பெண்கள், ஆண்கள். அவர் எழுதின காரணம் வேறு, நான் சொல்கிற காரணம் வேறு. இருந்தாலும் சொல்கிறேன். குழந்தைகளை முக்கியமாக கொண்டு இயங்கும் ஒரு வணிக சூழ்நிலை இன்றைக்கி வந்துடுச்சு. அப்போ நம்ம குழந்தைய நம்ம மட்டும் வளர்க்கலை, நம்ம குழந்தைய எல்லோரும் சேர்ந்து வளர்க்குறாங்க. இந்த சமூகம் சேர்ந்து வளர்க்குது, ஊடகம் சேர்ந்து வளர்க்குது, அக்கம் பக்கம் சேர்ந்து வளர்க்குது, பள்ளிகள் வளர்க்குது, தொழில்நுட்பம் வளர்க்குது. நம்ம ஒன்று சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவங்க எல்லாத்தையும் கற்றுக்குறாங்க. இந்த ஒரு சிக்கலான சூழ்நிலையில் பெற்றோர்களுக்கு வரக்கூடிய அச்சம் என்ன, சந்தேகம் என்னென்னா, எது சரி எது சரியில்லை, நான் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, கேட்கலாமா கேட்கக்கூடாதா அப்படிங்கிற அளவுக்கு குழப்ப நிலை நிறையாவே இருக்குது. பல நேரங்களில் இது எல்லாத்தையும் அவங்க மேலே தவறாக செய்ய முடியாது. குழந்தைகளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது, நம்மோட முன்னேறி இருக்காங்க, அறிவு ரீதியாக ரொம்ப முன்னேறி இருக்காங்க, சொல்ல முடியாத அளவுக்கு வேகமாக கற்றுக்கிறாங்க. அவங்க காலம் அத்தகைய காலம். அதே மாதிரி அவர்களுக்கு எல்லாமே நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். எதுவுமே இல்லாத ஒரு பெற்றோர் கூட கூடுமான வரைக்கும் நீங்கள் பொறுப்பான பெற்றோர்கள்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு கிடைக்காது நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்கணும், அதுக்கு மேலே கொடுக்கணும், நமக்கு மேலே அவங்க வாழணும். இன்றைக்கி நீங்கள் எங்கே நீங்கள் பேசுனீங்கனாலும் என்ன சொல்லுவாங்க, நான் பட்ட கஷ்டம் என் பையன் படக்கூடாது அவனுக்கு ஆரம்பத்துலேயே. அப்போது தங்கத்தட்டுலேயே என்ன சொல்கிறது, வெள்ளி கிண்ணத்தோட அவங்க வந்து பிறக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அவர்களுக்கு என்னன்னு கேட்டால் கஷ்டங்கள் தெரிவதில்லை. அம்மா அப்பா வந்து இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, எந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்லை. அவர்களுடைய தேவை எல்லாமே இப்போ வேணும், உடனடி வேணும், எது நினச்சாலும் உடனடியாக வேணும் அப்படிங்கிறது. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை முறையெல்லாம் இருக்குது. முன்னே வந்து ஒரு கார் வேணும், காரெல்லாம் விட்டுருங்க, காரெலாம் ரொம்ப இது வசதியானவங்களுக்கு. ஒரு சைக்கிள் வாங்கணும் அப்படின்னா ஒரு திட்டமிடுவாங்க, சைக்கிள் ஒரு கனவாக இருக்கும். இல்லை ஒரு ஸ்கூட்டர் வாங்கணுன்னா புக் பண்ணி வைக்கணும் வருஷக்கணக்கில், எடுத்துக்கிட்டால் பெரிய விஷயம். வேலை கிடைக்கணுன்னா பதிவு பண்ணிவிட்டு அவங்களாம் உட்காந்துருக்கணும். என்றைக்காவது ஒரு நாளைக்கு வெளியில் போனால் அது வந்து ஒரு மிகப்பெரிய விருந்து. குடும்பமாக போய் ஒரு தோசை சாப்பிட்டு வந்தால் அது வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சி. வீட்டுக்குள்ளேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல உணவு சமைத்தல் அப்படிங்கிறது வந்து எல்லா நாளையும் நடக்காது. பெரும்பாலான குடும்பங்களில் இதுதான் நிஜம். ஆனால் இன்றைக்கு அந்த குழந்தை எல்லா உணவையும் எப்போ வேணால் சாப்பிடலாம். நினச்சதை இன்றைக்கி அவங்க மின்தளங்களில் போய் உடனடியாக எதை வேணால் அவங்களுக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம். இது ஒன்று வேணும்னு முடிவு பண்ணிக்கிட்டாங்கன்னா அதை சீக்கிரமே தரக்கூடிய அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி அம்மா அப்பாக்கள் ஆகிட்டாங்க. அதை அவங்களால செய்ய முடியலன்னா குற்ற உணர்ச்சி வந்துடுது. தன்னை பற்றிய ஒரு என்ன சொல்லுது, சுய மதிப்பே குறைஞ்சி போயிடுது. இதை கேட்குறா நம்மளால் கொடுக்க முடியலையே, உடனே என்ன சொல்கிறாங்க, போட்டிக்கு எவ்வளவோ இருக்காங்க, அக்கம் பக்கம் இருக்குது, அக்கா தங்கச்சி இருக்காங்க, அண்ணன் தம்பிங்க இருக்காங்க, அவங்க குடும்பத்தில் அவங்க அதெல்லாம் பண்ணுறாங்களே. முன்ன சுற்றுலா அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கேருந்து மகாபலிபுரம் கூப்பிட்டு போவாங்க சென்னையில் இருக்கிறவங்களுக்கு. நீங்களும் என்ன பண்ணியிருப்பீங்க, இந்த ஒரு 50 வயசை தாண்டினவங்க 40 வயசை தாண்டினவங்க நீங்கள் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா, ஒரு சுற்றுலாங்கிறது குறைந்த கட்டணத்தில் ஆசிரியர்களை கொண்டு வெளி உலகத்தை காமிக்கிறதுக்காக கட்டுக்கோப்பாக கொண்டு போய் ஒரே ஒரு கட்டுச்சோறு வீட்டிலேருந்து வரும், நிறைவாக திரும்பி வருவாங்க.
இதுதான். ஆனால் இன்றைக்கு என்னன்னு கேட்டால் வெளிநாடு செல்லுதல் அப்படிங்கிறது சகஜமாயிடுச்சு. வெளிநாட்டுக்கு போகிறதுங்கிறது சகஜமாயிடுது. இப்படி ஒவ்வொன்றுமே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வளர்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் சிரமங்கள், சிக்கல்கள் அதிகமாக வருது. பெற்றோர்கள் எப்படி இதை கையாள்வது, எது சரியான வழி, குழந்தை வளர்ப்பிற்கு நம்ம என்ன செய்யணும் என்பதை உளவியல் ரீதியாக தொடர்ந்து பார்ப்போம்.